சார் இப்போ மத்திய கிழக்கு பகுதியில் ஹார்மோஸ் அதில் பதட்டம் நீடித்திருக்கிறது. போருக்கான சிச்சுவேஷன்லாம் ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்கா திருப்பி அதை உடைச்சிட்டாங்க. ஸோ இது யார் சார், அமெரிக்காவுக்கு பிரச்சனையா இல்லை ஈரான் பிரச்சனை, யார் சார் பிரச்சனை? இல்லை, ஈரான் தொடர்ந்து ஒரு டிஃபென்ஸ், அதாவது எதிர்ப்பை காமிச்சிட்டு இருக்காங்க. நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன். அமெரிக்கா தொடர்ந்து எல்லா முயற்சியும் ஈடுபட்டு கடைசியில் ஒன்றுமே வேலைக்கு ஆகலான்னும் போது தான் தாக்குதல் இஸ்ரேலை விட்டு பண்ணாங்க. இந்த தாக்குதல் நடந்ததுக்கான காரணம் பாகிஸ்தான் மூலமாக ஈரானுக்கு பிரச்சனை இருக்கிறது, ஆப்கானிஸ்தான் பிரச்சனை இருக்குது, தஜிகிஸ்தான் பிரச்சனை இருக்குது, இந்தியாவுக்கு பிரச்சனை இருக்குது, ஏன் மாலத்தீவு கூட பிரச்சனை இருக்குது. ஸோ இப்போ இத்தனை பேருக்கும் பிரச்சனை இருக்கிற நாட்டு மேலே நீ ஏன் ஆக்ஷன் எடுக்காம ஈரான் மேலே போய் இதுக்கு பொருளாதார தடை போட்ட 79 இன்னி வரைக்கும் பொருளாதார தடையிலே இருக்காங்க. இப்போ பிரிக்ஸுக்குள்ள ஈரான் வரும்போது எண்ணெய் வளம் மிக்க நாடுகள், எண்ணெய் ப்ரொடியூஸ் பண்ணுற நாடுகளில் 6 பேர் இங்கே இருக்காங்கன்னா இதுக்கு மேலே நான் வேற எந்த இடத்துக்கும் போக வேண்டாம். அப்போ இவனுங்களே கொடுத்து வாங்கிட்டாங்க, டாலர் குப்பாயிடும். அதுக்காக அமெரிக்கா இன்று வரை சார் இப்போ இந்த அமெரிக்கா டாலர் போன்ற விஷயங்கள் பேசும்போது இந்த விஷயத்துக்கு, அதாவது திரும்பி இந்த விஷயத்துக்கு மாற்று தான் பிரிக்ஸ் வருது. இந்த டாலர் தான் விற்கணும், அது இவ்வளோ டாலர் அப்படின்றதுல கணக்கில் தான் விற்கணுன்ற மாதிரி இதெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கா? இப்போ இது உடஞ்சிரும். இந்த போர் நின்றுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் சொன்ன எல்லா சிஸ்டமும் காலி. இன்னும் அமெரிக்கா ஒரு குளோபல் பவர் நினைச்சு ஆடிட்டு இருக்கு. அதெல்லாம் இல்லை. மஸ்கிட்டோ காயில் சொல்லுவாங்கல்ல, அமெரிக்காவோட திரைத்துறையா இருந்தாலும் ஆதிக்கம் அதிகமா இருக்கு. அப்படி நீ இருக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு கிறிஸ்தவ நாடாக மாறுவதற்கு அமெரிக்கா தயாராகி. சபாங்கன்னு ஒரு தீவு இருக்கு. அந்த சபாங் தீவை இந்தியாவுக்கு இந்தோனேஷியா தருகிறது. இந்த இடத்துல நீங்க பேஸ் கட்டிக்கங்க, அது எங்களுக்கும் ப்ரொடெக்ஷனா இருக்கும், எங்களுக்கும் ப்ரொடெக்ஷனா இருக்கும். கப்பலை விடுறேன், நீ ஏவுகணை டெஸ்ட் பண்ண மாதிரி கப்பலை கொண்டு வந்து வைப்பேன்னா நீ வாராஜான்னு சொல்லிட்டு போறதுக்கு 2 தீவுகள் நம்ம கிட்ட 2 பேஸுகளாக செயல்படுவதற்கு. பை தி பீப்புள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல், பொருளாதார, சமுதாய பிரச்சனை நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய புவிசார் அரசியல் விமர்சகர் கணேஷ்குமார் வந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜெயின் சார். சார் இப்போ மத்திய கிழக்கு பகுதியில் ஹார்மோஸ் அதில் பதட்டம் நீடித்திருக்கிறது. போருக்கான சிச்சுவேஷன்லாம் ஆரம்பிச்சிருச்சு. அமெரிக்கா திருப்பி அதை உடைச்சிட்டாங்க, நாங்களாம் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஈரான் தான் முதலே தாக்குதல் பண்ணாங்க, அதுக்காக நாங்கள் அதை உடைக்கிறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ இது யார் சார், அமெரிக்காவுக்கு பிரச்சனையா இல்லை ஈரான் பிரச்சனை, யார் சார் பிரச்சனை? இல்லை, ஈரான் அங்கேயே தான் இருக்கான். இப்போ அமெரிக்கா பூமியோட அந்த துருவத்தில் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க மேற்கு துருவத்தில் சார்ந்தவர்கள், அதாவது வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் தான். ஸோ நம்ம சவுத் ஏஷியாவில் இருக்கோம். ஈரான் வெஸ்ட் ஏஷியாலையும் இல்லாமல் சவுத் ஏஷியாலும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ இப்போ ஈரானுக்கு குறை சொல்ல முடியாது. ஏன்னா 27 பிப்ரவரி 2026 முன்னாடி வரைக்கும் ஹார்மோஸ் திறந்து தான் இருந்தது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒத்து போகணும்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்தில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. 28ஆம் தேதி ஒரு தாக்குதலுக்கு அப்புறமா ஹார்மோஸை நீ ஏமால அடிக்கும் போது நான் என்னோட ஆளுமைக்கு உட்பட்ட எந்த ஏரியாவில் என்னால் ஆக்ட் பண்ண முடியுமோ அந்த இடத்துல நான் கோடு போடுறேன்னு சொல்லி போட்டு கேட்டை போட்டு பூட்டினது எப்போ 28 பிப்ரவரிக்கு அப்புறமா தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்திய கப்பலாக இருக்கட்டும், அமெரிக்கா கப்பலாக இருக்கட்டும், எல்லா கப்பலுக்குமே வழி விட்டது கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. இது அமெரிக்காவுடைய முழுக்க அமெரிக்கா எடுத்துக்கொண்டு ஒரு பிரச்சனை தான் இது. ஏன்னா ஈரான் அவங்களுக்கு அடி பணியில 1979 இன்று வரை அடி பணியாமல் ஈரான் தொடர்ந்து ஒரு டிஃபென்ஸ், அதாவது எதிர்ப்பை காமிச்சிட்டு இருக்காங்க. நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன், ஆயில டாலருக்கு விற்க மாட்டேன், நீ என் மேலே எவ்வளோ பொருளாதார தடை போட்டாலும் நான் அதை கேட்க போகிறது இல்லைன்றதுல ரொம்ப தெளிவாக இருந்ததுனால அமெரிக்கா தொடர்ந்து எல்லா முயற்சியும் ஈடுபட்டு கடைசியில் ஒன்றுமே வேலைக்கு ஆகலான்னும் போது தான் தாக்குதல் இஸ்ரேலை விட்டு பண்ணாங்க. இந்த தாக்குதல் நடந்ததுக்கான காரணம் ஈரான் மீது இவர்கள் போட்ட தடை வேலை செய்யவில்லை. எப்பவுமே அமெரிக்காவுடைய ஆயுதம் எல்லாருமே நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு பெரிய அணுகுண்டோ இல்லைன்னா ஒரு பேட்ரியாட் மிசைல் சிஸ்டமோ, அதை வச்சு ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டமோ இல்லைன்னா ஆரோவோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஏவுகணையோ அப்படி தான் நம்ம நினச்சிருக்கோம். F-35 இல்லைன்னா B-2 பாமர் இந்த மாதிரி தான் நினச்சிருக்கோம். அதெல்லாம் கிடையாது. பொருளாதார தடை அப்படிங்கிறது அமெரிக்காவோட மிகப்பெரிய ஒரு ஆயுதம். ஒரு நாட்டை அழிக்கலாம், ஒரு சப்ப நாட்டை தூக்கி நிறுத்தவும் முடியும். இந்த பக்கத்தில் இருக்கிற 2 நாட்டு கதையை சொல்கிறேன். ஒன்று ஈரான், இன்னொன்று பாகிஸ்தான்.
பாகிஸ்தான் மாதிரி ஒரு தேர்ட் ரேட்டட் கண்ட்ரி கிடையவே கிடையாது. ஆனா அமெரிக்காவுடைய செல்ல பிள்ளை என்பதால் இன்று வரை அந்த நாடு வந்து சர்வைவ் ஆயிட்டு இருக்கு. அவங்களும் பஞ்சாயத்து பண்ற அளவுக்கு அவங்க பஞ்சாயத்து இவங்க பண்ண சொன்னதுனால பண்றாங்க. பாகிஸ்தான்ல பஞ்சாயத்தே பண்ண முடியாது. அது ஏன் பண்ண முடியாதுன்னு நான் சொல்றேன். இப்போதைக்கு என்ன விஷயம், பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் அவன் சர்வைவ் ஆகிறதே பிச்சை. டு பி ஃப்ராங்க், எந்த ஊருக்கு போனாலும் சட்டி எடுத்துட்டு போயிட்டு ஸ்ரீலங்கா கிட்ட கூட சட்டி நீட்டுவாங்க. அவங்களே பாவம் கஷ்டத்தில் இருக்கிற நாடு, அவங்ககிட்ட போய் சட்டியை நீட்டி எனக்கு ஏதாவது போடு இருக்கிறதுல போடுன்னு வாங்கினான். ஸோ அந்த மாதிரி ஒரு நாடு, அந்த நாடு அமெரிக்காவுடைய செல்ல பிள்ளைன்றதுனால இன்னி வரைக்கும் எந்த ஒரு பொருளாதார தடையும் போடாமல் ஒரு பயங்கரவாத நாடு இன்னைக்கு சர்வே வேண்டியிருக்கு. ஈரான் வந்து எந்த ஒரு வெளிநாட்டு, அதாவது இப்போ 28 பிப்ரவரிக்கு முன்னாடி ஏதாவது ஒரு நாட்டை அட்டாக் பண்ணிச்சா? இல்லை. இந்தியாவுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்கா ஈரான் மூலமாக? இல்லை. ஹெஸ்புல்லா மூலமாக இஸ்ரேலுக்கு பிரச்சனை இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் மற்றபடி பெரிய பிரச்சனை ஈரான் மூலமாக எந்த ஒரு நாட்டுக்கும் சுற்று வட்டாரத்தில் இல்லை. ஆனால் பாகிஸ்தான் மூலமாக ஈரானுக்கு பிரச்சனை இருக்கிறது, ஆப்கானிஸ்தான் பிரச்சனை இருக்குது, தஜிகிஸ்தான் பிரச்சனை இருக்குது, இந்தியாவுக்கு பிரச்சனை இருக்குது, ஏன் மாலத்தீவு கூட பிரச்சனை இருக்குது. ஸோ இப்போ இத்தனை பேருக்கும் பிரச்சனை இருக்கிற நாட்டு மேலே நீ ஏன் ஆக்ஷன் எடுக்காமல் ஈரான் மேலே போய் இதுக்கு பொருளாதார தடை போட்ட 79லேருந்து இன்னி வரைக்கும் பொருளாதார தடையிலே இருக்காங்க. ஸோ அப்போ அந்த பொருளாதார தடை போட்டாலும் போடலாலும் ஏதாவது எக்கெடு கட்டுனா போடான்னு சொல்லி ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு கூட்டமைப்பு நம்ம தலைமை தாங்கியிருக்கோம் இந்த வருஷம். பிரிக்ஸுக்குள்ளே ஈரான் வராங்க. பிரிக்ஸ்குள்ளே ஈரான் வரும்போது இந்த பொருளாதார தடை செல்லுபடி ஆகாது. ஏன்னா இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புக்குள்ளே இவங்க எவ்வளோ வேணா வாங்கிக்கலாம், எவ்வளோ வேணா விற்றுக்கலாம், என்ன பொருள் வேணா கொடுத்துக்கலான்னும் போது ஒரு உலக கூட்டமைப்பில் ஐநா அப்படின்னு ஒரு பிக்சர் மாமா இருக்கு இல்லையா, ஸோ அதை தூக்கி ஓரமாக குப்பையில் போட்டு மற்ற நாடுகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு. ஏன்னா யூஎன் வந்து ஒரு யூஎஸோடைய மறுவலா அப்படின்றத என்னுடைய சந்தேகம். யூஎஸ் அப்படின்றது மருவி மிஸ்பெல்ட் ஆகி யூஎன் மாறிடுச்சு. ஏன்னா யூஎனுக்குன்னு தனியாக வாய்ஸே இல்லை, எது கேட்டாலும் யூஎஸோட வாய்ஸ்லேயே பேசிகிட்டு இருக்கு. அப்படின்னும் போது அந்த ஆர்கனைசேஷன் தேவையில்லை, தூக்கி குப்பையில் போட்டு அவன் ஒவ்வொன்று ஆரம்பித்தான். G7, G8, G20, பிரிக்ஸ், நிறைய கூட்டமைப்பு இருக்குது. ஸோ இப்போ பிரிக்ஸுக்குள்ளே ஈரான் வரும்போது உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக சிறந்த எண்ணெய் உற்பத்தியாளர்கள் அப்படின்னு நாடு இருக்கு இல்லையா, அதில் 10 பேரில் 6 பேர் பிரிக்ஸுக்குள்ளே இருக்கான். மெயினாக இருக்கிற எல்லாருமே உள்ளுக்குள்ளே வந்துட்டான். அப்போ எண்ணெய் வளம் மிக்க நாடுகள், எண்ணெய் ப்ரொடியூஸ் பண்ணுற நாடுகளில் 6 பேர் இங்கே இருக்கான்னா இதுக்கு மேலே நான் வேறு எந்த இடத்துக்கும் போக வேண்டாம். அதே மாதிரி வாங்குறவனும் இதில் 4 பேர், மிச்சம் இருக்க 6 பேர் இதில் இருக்கான்னு சொல்கிறேன்ல, வாங்குறதுல 3 பேர் இதில் இருக்கான். மெயினாக வாங்குறதுல இந்தியா, சைனா இருக்கான். ஸோ அப்போ இவனுங்களே கொடுத்து வாங்கிட்டானுங்க, டாலர் குப்பையாகிடும். அதுக்காக அமெரிக்கா இன்று வரை அன்னிலேருந்து, நான் சொல்கிறது செப்டம்பர் மாதத்தில், இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னா பிரேசிலோடைய அதிபர் லுலா. அவர் என்ன சொன்னார்னா, இவன் யாருன்னா நம்மளுக்கு சொல்கிறதுக்கு, இவனெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு நம்ம பாட்டு நம்ம கரன்சியில் ட்ரேட் பண்ணுவோம், அப்படி போகலாம் அப்படின்ட்டார். அதே மாதிரி ரஷ்யாவும் இந்தியாவும் பார்ட்டல் சிஸ்டமே போயிட்டாங்க. அதாவது நம்ம அந்த காலத்தில் வந்து பண்ட மாற்று முறையை சொல்லுவோம்ல, 29 கப்பல் முழுக்க நான் உனக்கு பொருள் அனுப்புகிறேன், நீ 20 கப்பலில் ஆயில் அனுப்பு. இந்தியா வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ நீ எவ்வளோ ரூபா கொடுக்குற, பேங்கிங் சிஸ்டமில் போனால் தானே நீ இந்த பொருளாதார தடையெல்லாம் போடுற. ஸ்விஃப்ட் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்தியாவிலேருந்து ஒரு பொருளை நீங்கள் இலங்கைக்கு அனுப்புறீங்க. ஸோ நீங்கள் எந்த பொருளை எப்படி வாங்கினாலும் விற்றாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அமெரிக்க டாலரை வாங்குவீங்க. அமெரிக்க டாலரில் அவன் வந்து என்ன பண்ணுவான், இலங்கையில் நம்ம வந்து ஒரு சரி அரிசி கொடுக்குறோன்னு வச்சுங்களேன், இலங்கையில் இருக்கக்கூடிய பர்ச்சேசர் இருக்கான், நான் என்ன பண்ணுவான்னா அமெரிக்க டாலர் எவ்வளோ ரூபாய் இந்தியா கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலான அமெரிக்க டாலரை அவன் நம்ம அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவான். நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த அமெரிக்க டாலருக்கு ஈக்குவலண்டான இந்தியன் ருப்பியை நம்ம எடுத்துன்னு வருவோம். ஸோ இப்போ அதாவது என் பக்கத்து ஊரில் இருக்கான், ஸோ நான் வந்து டேரெக்டாக அனுப்புகிறேன், அவன் எனக்கு டேரெக்டாக பணம் கொடுக்க வேண்டியது. ஆனால் அமெரிக்க டாலரை நம்பி தான் உலகம் போயிட்டு இருக்கு. சார், இப்போது இந்த அமெரிக்கா டாலர் போன்ற விஷயங்கள் பேசும்போது இந்த விஷயத்துக்கு, அதாவது இந்த விஷயத்துக்கு மாற்று தான் பிரிக்ஸ் வருது. பிரிக்ஸ் இப்போது இதனால வந்து கச்சா எண்ணெயோட விலையேற்றம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற செய்தி வராங்க. கச்சா எண்ணெயோட விலையேற்றம் மட்டும் இல்லை, கச்சா எண்ணெய் யார் வாங்குவா யார் விற்பான்ற தீர்மானம் கூட அமெரிக்கா தான் பண்ணுது. ஸோ இப்போ நீங்கள் வந்து கச்சா எண்ணெயை நீங்கள் ஆயில் வச்சுருந்தீங்கன்னா கூட உங்களால் விற்க முடியாது. அதை ஓபெக்னு சொல்கிறாங்களே, ஆயில் ப்ரொடக்ஷன் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரி, அவன் சொல்லுவான் இவ்வளோ பேரல் தான் நீ விற்கணும், அதில் இவ்வளோ டாலருக்கு தான் விற்கணும், அதில் இவ்வளோ பேரல் தான் விற்கணும். நான் சொல்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னடா இப்படி சொல்கிறேமே அப்படின்னு இருக்கும். ஆனால் அதாவது என்கிட்ட நிறைய இருந்தாலும், என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருந்தாலும், அவன் வந்து ஒரு சீலிங் வச்சுருப்பான், ஸ்லாப் வச்சுருப்பான். இந்த நாடு இவ்வளோ தான் ஒரு நாளைக்கு விற்கணும், அதில் இந்த டாலரில் தான் விற்கணும், அது இவ்வளோ டாலர் அப்படின்றதுல கணக்கில் தான் விற்கணுன்ற மாதிரி. இதெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கா? இப்போ இது உடஞ்சிரும். இப்போ நீங்கள் ஈரான் வந்து ஒன்றுமே கிடையாது. இப்போ பிரிக்ஸுக்குள்ள ஈரான் வந்துருச்சுல, இந்த போர் நின்றுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நான் சொன்ன எல்லா சிஸ்டமும் காலி. ஈரான் வந்து பொருளாதார தடையிலேருந்து வெளில வந்துருவானா? ஈரான் யார் வேணால் ஆயில் விற்கலாமா, எவ்வளோ வேணால் விற்கலாமா, யார் வேணா அங்கே போய் ஃபேக்ட்ரி கட்டலாமா? ஸோ இப்போ எல்லாமே உடஞ்சி போச்சா? ஒப்பேக்லேருந்து UAE வெளில வந்துட்டானா? யாருக்கு வேணால் ஆயில் விற்கலாமா, எந்த கரன்சியில் வேணால் விற்கலாமா, எவ்வளோ ஆயில் வேணால் விற்கலாமா? ஸோ இப்போ இது போதுமே. ஸோ இந்த ஹார்மோஸோட 2 பக்கம் இருக்குது.
ரெண்டு பக்கம் இவன் யூஏயும் எவ்வளோ வேணா விற்கலாம், யாருக்கு வேணா விற்கலாம், எந்த சீலிமெல்லாம் வைக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் ஈரான் விற்கலாம். அப்போ அமெரிக்க டாலர் என்ன ஆகும்? பேப்பர் தான். அதனால ஹார்மோஸ்ல வந்து அதுக்காக தான் ட்ரம்ப் இவ்வளவு மெனக்கட்டுறாரு. இப்போ ஹார்மோஸ் என்ட்ரிக்கே வந்து 20% போட்டிருக்காரு, முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதாவது ட்ரம்ப் எப்படின்னா தூங்க போறதுக்கு முன்னாடி ஒண்ணு, அதாவது இந்த சனிக்கிழமைன்னு ஒரு கேரக்டர் வரும் நம்ம தமிழ் சினிமால, சனிக்கிழமை கண்டிப்பா அடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு வரும். அந்த கேரக்டரோட மோசமா இவர் வந்து என்ன நினப்புல இருக்காரு. இன்னும் வந்து அமெரிக்கா வந்து ஒரு குளோபல் பவர் நினைச்சு ஆடிட்டு இருக்கு. அதெல்லாம் இல்லை. காலையில ஒன்று என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாரே தவிர அது யாரும் கேட்குற மாதிரி இல்லை. இவர் சொன்ன 20% சொன்ன உடனே ஒரு 10 கப்பல் அடிச்சிட்டாங்க ஈரான். அதில் இந்தியர் ஒருத்தர் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்தியா வந்து கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்கு. அவங்க தூதரை அழைச்சு அமெரிக்காவுக்கு என்ன பண்ணமோ அதே ஈரானுக்கும் பண்ணியிருக்கோம். கூப்பிட்டு தூதரை கூப்பிட்டு இது மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி அமிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து உங்கள் 2 பேர் சண்டைனா நீங்கள் 2 பேர் சண்டை போடுறா, எதுக்கு எங்கள் கப்பல் அடிக்கிறீங்கன்ற மாதிரி. அப்புறம் இப்போ லெபனான் இஸ்ரேல் அந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. லெபனான் இஸ்ரேல் பேச்சுவார்த்தை நடத்தும். அது வந்து கண்டிப்பாக ஹிஸ்புல்லாவை டிஸ்மேண்டில் பண்ணாமல் இஸ்ரேல் நிறுத்தக்கூடாதுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா நீங்கள் தொடர்ந்து இதை நடத்த முடியாது. அமெரிக்கா ஆரம்பிச்சு வச்சிரும், நிறுத்தணும்னா இஸ்ரேல் ஒன்று ஒரு சோவரன் கண்ட்ரி. அது வந்து ஒரு தன்னிச்சையாக ஆட்சியை கொண்ட ஒரு நாடு. அமெரிக்காவுடைய காலனிலாம் கிடையாது. பாகிஸ்தான் அது இஸ்ரேல். பாகிஸ்தானில் தான் அமெரிக்காவுடைய அண்டர் டாக்ஸ் மாதிரி நாய் வாலாட்டு ஆளாட்டம், முட்டி போடு அந்த மாதிரி தான் பாகிஸ்தான் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். அமெரிக்கா என்ன சொல்லுதோ அப்படியே வெர்பாட்டியமாக கேட்கறதுக்காக தான் வந்து பாகிஸ்தான் ஒரு நாடு அந்த இடத்துல வளர்த்து வச்சிருக்காங்க. சோறு போடுறாங்க, அப்பப்போ எலும்பு போடுவாங்க. அந்த மாதிரி ஒன்றும் இஸ்ரேல் கிடையாது. இஸ்ரேல் வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதுக்கு வல்லமை கொண்ட நாடு. ஜேடி வான்ஸ் நடுவில் ஒரு பெரிய விஷயத்த சொன்னார். நாங்கள் மொத்தம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோன்னா நீங்கள் காணாமல் போயிருவீங்க அப்படின்ட்டு. பெஞ்சமின் நெட்டான்யாஹூ ஒன்று திரும்பி போய் சொன்னார். 148 கோடி ஜனத்தொகை, கம்மியான ஜனத்தொகை கொண்ட சின்ன நாடு இந்தியான்னு ஒன்று இருக்குது. அது எங்கள் கூட இருக்குது. நீ பாட்டு என்ன சப்போர்ட், 40 கோடி பேர் தான் இருக்காங்க அமெரிக்காவில். ஸோ இந்த அமெரிக்கா இன்னைக்கு அமெரிக்காவில் இருப்பதற்காக நிறைய யூதர்கள் தங்கள் உயிரையும் தங்களுடைய உடைமைகளும் தியாகம் செய்திருக்கிறார்கள். அமெரிக்காவை ஆவதற்கே யூதர்களுடைய பங்களிப்பு உண்டு. அதாவது அது வந்து அவங்களுடைய கரன்சி பில்லில் பார்த்தீங்கன்னா கூட நிறைய சிம்பலிசம் இருக்கும். இன்றைக்கும் ஜஸ்ட் அவங்க வந்து ஒரு மஸ்கிட்டோ காயில் சொல்லுவாங்கல்ல, அமெரிக்காவோட திரைத்துறையா இருந்தாலும் யூதர்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு. அப்படி நீ இருக்கிறதுக்கு காரணம் இன்னைக்கு கிறிஸ்துவ நாடாக மாறுவதற்கு அமெரிக்கா தயாராகிவிட்டது. அதற்காகத்தான் இதெல்லாம் பண்றாங்க. ஏன்னா பழங்குடி மக்கள் ரெட் இண்டியன்ஸ் எல்லாம் உள்ள வந்ததுக்கு அப்புறமா அப்போ வந்து ஆங்கிலோ சாக்சன் யூரோப்பியன்ஸோட டாமினேஷன் வந்த பிறகு இன்னைக்கு ஒயிட் ஆங்கிலோ சாக்சன் புரொட்டஸ்டன்ட்ஸ் மொத்தமே அந்த நாட்டை ஆளணும். அமெரிக்கன் இந்தியன்ஸ் வெளில போ, அமெரிக்கன் சைனீஸ் வெளியில போ, அமெரிக்கன் இது என்ன சொல்ல நேட்டிவ் அமெரிக்கன் சும்மா உட்கார்ந்து கடை, அதே மாதிரி அமெரிக்கன் இது லாட்டின் அமெரிக்கன்ஸ் வீட்டுக்கு போ. அந்த கருப்பர் இனம் வேற, அது வேற தனியா அவனுக்கெல்லாம் இதுவே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 250 வருஷம் ஆச்சுங்க அவங்க நாடு. அதில் 150 வருஷம் ஒரே சிஸ்டத்தில் தான் போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் 250 வருஷம் வரலாற்றில் எல்லாமே ஆம்பளைங்க தான். இவன் வந்து ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவான், உலகத்துல எல்லாருக்கும் ஈக்குவலா கொண்டு வாங்க. 250 வருஷம் இதுல 47 பிரசிடென்ட் வந்திருக்காங்க சார். ஒபாமான்ற கருப்பர் அவரும் அவருடைய ஆர்ஜினும் எடுத்து பாருங்க. நீங்க திரும்ப சொல்றேன்னு நீங்க வந்து வெளிப்படையா பார்க்கும்போது அது கருப்பினா அப்படின்றது எப்போ வருது அப்படின்றது பாருங்க. ரெண்டாவது அவருடைய அப்பா யாரு அவங்க அம்மா யாருன்னு பாருங்க. அவருடைய பர்த்தை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணவர் தான் டொனால்ட் ட்ரம்ப். அவர் வந்ததுக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள் அமெரிக்கால வந்ததுன்றதை நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் ஒரே ஒரு மதத்தை சார்ந்த ஒரே ஒரு மதத்தில் சப்செக்டும் ஒண்ணுதான். பூர்வகுடி யாரு அந்த ஊர்ல? இப்ப நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இப்ப இருக்க ஜனாதிபதி ஒரு பெண், அதுலயும் பழங்குடியின பெண். சோ இதை நம்ம பெருமையா பேசுறோம். நீ ஊர் முழுக்க எல்லாருக்கும் பேசிட்டு இருக்க, நீ என்ன பண்ணிட்டு இருக்க இப்ப? சோ நீ ஊர்ல 47 பேர் ஆம்பளைங்க, 47 பேரும் கிறிஸ்தவர்கள், 47 பேர் உள்ள சப்செக்டும் ஒண்ணு. ஒரு பெண் கூட வந்தது கிடையாது. கிட்ட முக்கியம் வந்தது வைஸ் பிரசிடென்ட் வரைக்கும். ஆமா, அதுவும் அதுக்கப்புறம் பிரசிடென்ட் ஆகாததுக்கு பல ரீசன்ல முக்கியமான ரீசன் பெண். ரெண்டாவது விஷயம் அவங்க வந்து வெள்ளை இனம் கிடையாது, இந்தியன் ஆரிஜின். ஏதோ அவங்க இந்தியனா ஆப்பிரிக்கானன்றது அவங்க ஊருக்குள்ள பாத்துக்கிட்டோம். வெள்ளை கலர் தோல் இல்ல, நம்ம எல்லாம் பிரவுன் தான். ஓகேவா? நீங்க என்னதான் அது கருப்புல டார்க் பிரவுன்ல இருந்து லைட் பிரவுன் வரைக்கும், ஆனா வெள்ளை கலர் தோல் இல்ல. ஆங்கிலோ சாக்சன் ஒயிட் இல்ல. அது அப்படி இருந்தா நீங்க எப்படி போனாலும் கவலை இல்லைன்றதான் அவங்க நாட்டில் இருக்கு. ஸோ இவ்வளோ பண்ணிட்டு நீ வந்து மற்ற நாட்டை பற்றி பேசுறது கரெக்ட் சார். பாரத பிரதமரோட சுற்றுப்பயணம்
வெளிநாட்டு சுற்றுப்பயணம் இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா போன்ற பல்வேறு நாடுகளுக்கு சென்றிருக்காரு. குறிப்பாக போனீங்கன்னா அந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து சிலைகள், முருகர் சிலை போன்ற விஷயத்தெல்லாம் மீட்டு கொண்டு வந்திருக்காரு. ஏற்கனவே வந்து செப்பேடு, அந்த செப்பேடு வந்தது. நம்மளுடைய நண்பர், நம்மளுடைய சகோதரர் ஜெகநாத் பத்ரிநாத் அவர் கேஸ் போட்டாரு. நிறைய ரொம்ப நாள் ஆடி தான் அந்த செப்பேடு வந்தது. ஆமாம். ஸோ இப்போ அந்த சிலைகள்லாம் திரும்பி மீட்டு கொண்டு வரப்படுகிறது. எப்படி சார் பார்க்குறீங்க? இது மாதிரி நிறைய வேலை இருக்கு, பெண்டிங் இருக்கு. இப்போ வந்து 3 சிலைகள், ஒரு முருகர் சிலை, ஒரு நந்தி சிலை, ஒரு காளி சிலை வந்திருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்தில் நம்மளுக்கு வந்து கொடுக்கறதுக்கு இருக்காங்க. ஸோ அது வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி பல்வேறு இன்னும் நிறைய கேசஸ் அவரே, நீங்கள் என்னுடைய நண்பர் சகோதரர் ஜெகநாத் பத்ரிநாத் பார்த்தீங்கன்னா இன்னும் 2-3 விஷயத்தை எடுத்துகிட்டு வரதுக்கான நிறைய ஆயத்த பணிகள் மேற்கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி இன்னும் இந்தியாவுடைய என்ன சொல்ல தொல்லியல் துறை, அப்புறமா பாரதத்துடைய வெளியுறவுத்துறை, அப்புறமா தமிழ்நாடுடைய அறநிலைத்துறை, இது 3 சேர்ந்து வேலை செஞ்சதுன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்னும் வர வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது 3, அப்புறம் 100, 100 ஆயிரக்கணக்கான சிலைகள். நான் சொல்கிறது சுதந்திரத்துக்கு முன்னாடி போனதெல்லாம் இருக்குது. 90களில் போனது ஜாஸ்தி. 1990களில் போனது ஜாஸ்தி. இதெல்லாம் எடுத்து ஏதாவது ஒரு வீட்டில் ப்ரைவேட் மியூசியமில் இருக்குது. அதாவது அவன் வீட்லையாவது வந்து சும்மா டெக்கரேஷன் வச்சுருக்கான். அது நம்மளுடைய மூர்த்தி, நம்ம சாமி கும்பிட்டு ஒரு விக்கிரக மூர்த்தியாக இருக்கிறத வந்து எடுத்துகிட்டு போய் ஒருத்தன் வீட்டில் வந்து லாண்டில் வச்சுருக்கிறான். அப்படின்லாம் நிறைய பார்க்க முடியுது. இதெல்லாம் இன்னும் நிறைய, அதாவது அறநிலையத்துறை அமைச்சருக்கு மாறி இருக்கிறாங்க, புதுசாக ஆட்சி வந்திருக்கு. இப்போ இருக்கக்கூடிய அறநிலையத்துறை அமைச்சர்களுக்கு அப்புறம் அமைச்சகத்துக்கு நம்மளுடைய வேண்டுகோள் என்னென்னா, தயவுசெய்து இந்தியாவோட தொல்லியல் துறை, தமிழகத்துடைய தொல்லியல் துறை ரெண்டும் ஒன்றா வச்சுக்கிட்டு வெளியுறவுத்துறையோட பேசிட்டிங்கன்னா இந்த மாதிரி பல விஷயங்கள், பல சாதனைகள் நம்மளால் திரும்பி கொண்டு வர முடியும். இந்த மாதிரி பயணங்கள் மோதாது நம்ம திரும்பி எடுத்துன்னு வந்தால் கூட நம்ம வந்து பெரிய விஷயமா எடுத்துகிட்டு வரலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவோட பிரதமர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏற்கனவே நமக்கு பல விஷயங்கள் தெரியும். ஏன்னா வந்து அங்கே இருக்கிற ஃப்ளைட் பேர் வந்து கருடா. அதுக்கப்புறம் வந்து அங்கே ஆரம்பிக்கும் போதே, அங்கே வந்து பார்லிமெண்ட் ஆரம்பிக்கும் போது காயத்ரி மந்திரம் சொல்லி ஆரம்பிப்பாங்க. அதே போல சுகர்னோ முன்னாள் வந்து ஜனாதிபதி, அவர் சொல்லும்போது ஏன் சுகர்னோன்னா, இருக்கிறதுலே மகாபாரதம் பிடித்த ரோல் வந்து கர்ணன், அதுலேயும் நல்ல கர்ணனாக இருக்கணும். ஒரு இடத்துல தப்பு செஞ்சுட்டான் கர்ணன், இவன் நல்லா இருக்கணும் சுகர்னோன்னு பேர் வச்சா சொல்லப்பட்டது. என் நண்பரோட அங்கே இருக்கிற ஜனாதிபதியோட பொண்ணு வந்து சரஸ்வதி, அவங்க கூட படிக்கிறேன். ஸோ இது மாதிரி ஒரு பெரிய அவர் சொல்லியிருக்காரு, எங்களோட பாரம்பரியமே இந்தியாவோட பாரம்பரியம்னு எடுத்துக்கலாம் சொல்லியிருக்காரு. ஸோ அது எப்படி சார் பிரைம் மினிஸ்டரோட விசிட்டு, இந்த இந்தோனேஷியா நிகழ்வு எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக இந்தோனேஷியா வந்து நம்மளுடைய லுக் ஈஸ்ட் பாலிசி அப்படின்ற கிழக்கு நோக்கிய பார்வை அப்படின்ற இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கையில் ஒரு அங்கம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து அந்த பயணம் மேற்கொண்டாரு. அங்கே இருக்கக்கூடிய 9ஆம் நூற்றாண்டுடைய கோவில், அதாவது 1200 வருஷம் பழமையான கோயிலை ஆங்கர் வாட்டில், இது திருமூர்த்தி, அது கம்போடியா. சரி, கம்போடியா. ஸோ இது வந்து திருமூர்த்தி, அதாவது மும்மூர்த்திகளுக்கான கோவில், பிரம்மா, விஷ்ணு, சிவன், அந்த மும்மூர்த்திகளுடைய வாகனம் கூட அந்த சிலையில் இருக்கு. பெரிய டெம்பிள் காம்ப்ளெக்ஸ், 9ஆம் நூற்றாண்டுடைய ஒரு பொக்கிஷம். அது தமிழா இல்லை வந்து இந்தியாவா இல்லை இந்து, ஏதோ ஒன்று, அது இந்து கோவில் மாத்திரம் ஒத்துப்பான். ஸோ அந்த விஷயத்தில் அந்த கோவிலை புனரமைக்க போகிறாங்க. அது இந்தியாவோட பங்களிப்பு, இந்தியாவோட தொல்லியல் துறையும் இந்தோனேஷியாவுடைய தொல்லியல் துறையும் சேர்ந்து அந்த கோவிலை மீட்டு எடுக்கிறது, திரும்ப அந்த ஹெரிட்டேஜை வந்து ரெஸ்டோர் பண்ணுறதுக்காக எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வரவேற்கிறோம். முதல்ல அங்கே பார்த்தீங்கன்னா மோடிஜி வந்து போகும்போது இந்த குர்தாலாம் போடும்போது வடநாட்டு சாமியார் மாதிரி ஒரு நல்ல ஒரு தேஜஸோடு இருந்தார். நம்ம அதே மாதிரி அந்த நாட்டோட பிரதமர் வந்து கூட வந்து அவர் பிறப்பால் இஸ்லாமியர், அந்த நாடே வந்து இஸ்லாமிய நாடுன்னு சொன்னாலும் கலாச்சாரத்தால் அவர்கள் இன்னும் இந்துக்களாக வாழ்கிறாங்க. பேர்ல இன்னும் வந்து 365 நாள் எங்கேயோ ஒரு இடத்துல ராமாயண மகாபாரதம் நடைபெற்று பாலியில 90% இன்னைக்கும் இந்துக்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கும் இஸ்லாமிய, அதாவது 5 வேளை தொழுகை செய்தாலும் பேர் வந்து இந்து பேராக இருக்கக்கூடிய, சமஸ்கிருத பேராக இருக்கிறவங்கலாம் நம்மள தமிழ் பேராக இருக்கிறவங்கலாம் பார்க்க முடியுது. இன்றைக்கும் விதை நெல் போடுறாங்கன்னா இன்றைக்கும் எடுத்து வைக்கிறாங்க தனியாக. ஸோ அது இஸ்லாமிய பண்பாடு கிடையாது, அதாவது நான் சொல்கிறேன் அரபிக் பண்பாடு கிடையாது. இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு மதம், அது வந்து மதத்தை மட்டுமே ஏற்றுக்கொண்டார்கள் தவிர கலாச்சாரத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது உலகத்தின் அதாவது மிக பெரிய இஸ்லாமிய ஜனத்தொகை கொண்ட இது இந்தோனேஷியாவும், 2வது அதிகமான இஸ்லாமிய ஜனத்தொகை கொண்ட இந்தியாவும் சேர்ந்து செயலாற்றுகின்ற ஒரு இயக்கமாக செயலாற்றுவது வரவேற்கிறோம். இன்னொன்று சபாங்கன்னு ஒரு தீவு இருக்குது. அந்த சபாங் தீவை இந்தியாவிற்கு இந்தோனேஷியா தருகிறது. இந்த இடத்துல நீங்கள் பேஸ் கட்டிக்கங்க, அது எங்களுக்கும் ப்ரொடெக்ஷனாக இருக்கும், எங்களுக்கும் ப்ரொடெக்ஷனாக இருக்கும்னு. இந்தியாவுடைய கிரேட் நிக்கோபார் அப்படின்ற தீவில் ஆல்ரெடி நம்ம ஒரு பேஸ் கட்டுறதுக்கான இருக்கும். ராகுல் காந்தி ரொம்ப கதறின்னு இருக்கா, நாங்கள் கட்டக்கூடாதுன்னு. அது உள்நாட்டு அரசியல், அதை விட்டுருங்க, இருந்தாலும் கட்டுவோம், சபாங்களையும் கட்டுவோம். ஸோ இப்போ இந்த 2 பேஸ்களுக்கு நடுவில் தான் உலகத்துடைய 80% வர்த்தகம் வந்து செல்ல வேண்டும். அதில் முக்கியமாக சைனாவின் 80% அது வேலை தான் வந்து போகணும், வரவே கிடையாது.
ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சோக் பாயிண்ட். நம்ம பாபல் மந்தாவை பற்றி பேசியிருக்கோம், ஹார்மோஸை பற்றி பேசியிருக்கோம், முக்கியமாக மலாக்கா ஸ்ட்ரைட். ஸோ சைனாக்காரர் என்ன பண்ணான்னா இந்த நான் மூடுனா முடிஞ்சு பிடிச்சிக்காங்க. இன்னொன்று சுந்தா ஸ்ட்ரைட்னு ஒன்று இருக்குது. அது 2 இந்தோனேசிய தீவுகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய குறுகிய பாதை, அதே மாதிரி தான். அந்த இடத்துல இந்தோனேஷியன் நான் பார்த்துக்கிறேன், இந்த இடத்த நீ பாருன்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ சைனா வந்து உலகத்தில் வேறு ஏதாவது இடத்துல அக்ரஸ் பண்ணுறேன், நான் சொல்கிறதா நீ கேட்கணும், இந்த யுவான் வாங் 5 கப்பலை விட்றேன், நீ ஏவுகணை டெஸ்ட் பண்ண மாதிரிலாம் கப்பலை கொண்டு வந்து வைப்பேன்னா நீ வாராஜான்னு சொல்லிட்டு போகிறதுக்கு 2 தீவுகள் நம்மக்கிட்ட 2 பேஸுகளாக செயல்படுவதற்கு இந்தோனேசிய பயணம் முக்கியத்துவம் இருக்கிறது. ஆஸ்திரேலிய பயணம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 3 சிலைகள், அதுக்கப்புறமா மோடிஜி இஸ் த பாஸ் அப்படின்னு சொன்ன அதே ஆண்டனி அல்பனீஸ் அவருக்கு நண்பன் பதிலுக்கு டார்ச் லைட் ஆன் பண்ணி காட்டுங்க, அங்கே பார்த்த ஒரு அதே அவரு அந்த ஊரோட பிரதமர்ரா இவர் போயிட்டு சொன்ன உடனே அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஆஸ்திரேலிய குடிமகன்களும், நான் சொன்னது ஆஸ்திரேலியாவில் வெள்ளை இன அந்த இருக்கணும் அவங்களும் பார்த்தீங்கன்னா லைட் ஆன் பண்ணி எல்லாருமே காமிச்சதுன்றது வந்து இவர் அங்கே போய் நின்னா கூட எலெக்ஷனில் ஜெயிப்பார் போல இருக்கு, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் கொண்டு வந்து கொடுத்தது. அங்கே இருக்கக்கூடிய ஆக்சுவலாக நான் என்ன முக்கியத்துவமாக பார்க்குறேன் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸ் இருக்குது. இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாமே உணவே மருந்து ஜென்ரலாக சொல்லணும்னா சாம்பார் சாப்பிட்ருந்தா சில நோய்கள்லாம் வராது அப்படின்னு சொல்லுவாங்க, ரசம் சாப்பிட்டா சில நோய்கள், அதால் உணவுலேயே மருந்தாக நம்ம கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இப்போ ரசம் இருக்குல்ல, ரசத்தை வந்து நல்லா ஒரு காம்பாக்டாக ஒரு மாத்திரை கொண்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ரசமாக சாப்பிட வேணாம், ஒரு மாத்திரை சாப்பிட்டா போதும். அப்போ அந்த விலை யார் நிர்ணயம் பண்ணுறா, அதை வந்து ஒரு கமர்ஷியல் ப்ராடக்டாக வருது. ஸோ அந்த மாதிரி கமர்ஷியல் பண்ணும்போது அதை பேட்டன்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேட்டன்ட் பண்ண முடியாது அப்படின்ற திட்டத்தில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் கையெழுத்து போட்டிருக்கு. என்னென்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் மெடிசன்ஸை ஆஸ்திரேலியாவில் கொண்டு போய் நீங்கள் கமர்ஷியல் வேல்யூஸ்க்காக நீங்கள் ட்ரேட்மார்க் பண்ண மஞ்சள் வேப்பமரம் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இல்லை அதை திரும்ப வாங்கிட்டோம் நம்ம. பாஸ்மதி ரைஸ், மஞ்சள், இஞ்சி, அப்புறமா வேப்பம்பூ, இது எல்லாத்தோடைய இப்போ வந்து ஓப்பன் தான். அதை இப்போ நான் ஜஸ்ட் நம்மளுடைய நேயர்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இதை யாரும் பேட்டன் வாங்கலை, நீங்கள் பேட்டன் வாங்கவும் முடியாது. ஏன்னா அந்த காப்பிரைட் அண்ட் பேட்டன் லாஸில் முக்கியமாக ஒரு சட்டம் என்னென்னா, இது ஆல்ரெடி ட்ரெடிஷ்னலாக ப்ராக்டிஸ் பண்ணி இருந்ததுன்னா இதை ஏதாவது ஒரு இடத்துல மேற்கோள் காமிச்சிங்கன்னா இதை நீங்கள் பேட்டன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி அந்த சட்டத்திலேயே இருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்குமே அந்த சட்டம் பொருந்தும். அமெரிக்கா மாத்திரம் இல்லை, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியாலாம் மாத்திரம், எந்த நாடாக இருந்தாலும் ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய உணவே மருந்து இல்லை, இதில் மருந்து பொருள் இருக்குது, இதை வந்து காமன் மேனாக இவ்வளோ நாளாக இப்போ அம்மா வந்திருக்கு, அவன் என்ன பண்ணுவான், மஞ்சளை தான் பூசுவான், வேப்ப கொழுத்தை தான் அரைச்சி உடம்பு முழுக்க தேய்ப்பாங்க, அது தலையில் வச்சு குளிப்பாங்க. ஸோ இதெல்லாம் உடம்பு வைத்த வழியாக இது என்ன ஆமணக்கு எண்ணெய், நம்மளுடைய கேஸ்டர் ஆயில், அதை தடவுனா சரியா போகும். இதெல்லாம் வந்து காலகாலமாக நம்மளோட இதில் இருக்குது, நம்மளுடைய மருந்து பெட்டின்னு சொல்லுவாங்க, அது நம்ம உணவு பெட்டியும் மருந்து அஞ்சரை பெட்டியிலே இருக்குது. ஸோ இப்போ இதை வந்து அவங்க பேட்டன் பண்ண முடியாதுன்றதுல இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் கையெழுத்து போட்டிருக்கு. அதே மாதிரி ஜாயிண்ட் பேட்ரோலிங், இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் நேவல் ஒன்றா சேர்ந்து பணியாற்றுவதற்கான அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறது. குவாடு அமெரிக்கா இருந்தாலும் இல்லைனாலும் இந்தியாவும் ஜப்பானும் ஆஸ்திரேலியாவும் இணைந்து இந்த பகுதியில் அந்த பாதுகாப்பை நிர்ணயம் செய்யும், உறுதிப்படுத்தும்ன்றதுல இவங்க 2 பேர் உறுதியாக இருக்காங்க. நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் பழங்குடி இனத்தோடைய வரவேற்பிலிருந்து ஆரம்பிச்சு பிரதமரே ஆமாம், ஸோ வரவேற்பிலிருந்து அதே மாதிரி அந்த ஊர்லேயும் எந்த ஊரில் போனாலும் நம்ம கொடி தான் பறக்குதுன்ற மாதிரி அந்த ஊர்லேயும் ஒரு பேச்சு, அந்த பேச்சுக்கு ஒரு பெரிய ஆதரவு உலகம் முழுக்க நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய சகோதரத்தை கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்றது நமக்கு தெரியுது. அங்கேயும் டவல்லாம் எடுத்து, இந்த டவலை நான் இந்த ஊருக்கு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நான் பாப்புலராக இருக்கிறதுக்கு முன்னாடி வந்தேன், இந்த டவல் வந்து நான் இங்கே வாங்கினது அப்படின்னு எடுத்து வச்சார். ஸோ அந்த மாதிரி ஒரு பார்க்க வந்து ஒரு உலகத்துடைய விஸ்வ குரு, விஸ்வ பந்து, ஒரு பெரிய தலைவர் அப்படின்னாலும் அவர் இன்னும் வந்து கிரவுண்டோட கனெக்ட் ஆகிருக்காரு அப்படின்றது, யதார்த்தமாக இருக்காரு அப்படின்றத வந்து அந்த இடத்துல அந்த செய்கை அந்த ஞாபகப்படுத்தி சொன்னது. ஸோ பெரிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி மேலும் பயணங்கள் தொடரும். ஏன்னா அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வந்து இந்த நாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய நட்பு பொருளாதாரம் நல்லா இல்லைன்னு வச்சுக்க, நம்ம 2 ஃப்ரெண்டாக இருந்து பிரயோஜனமே இல்லை. நானும் நண்பான்னு சொல்லியிருந்தோன்னா ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை. ஸோ அந்த நட்புனால 2 நாடுக்கும் ஏதாவது வளர்ச்சி இருக்கா, 2 நாட்டுடைய பொருளாதாரம் வளர்கிறதா, வர்த்தகம் பெருகிறதா, பாதுகாப்பு மேலும் வலுப்படுகிறதா, இந்த மாதிரி இருந்ததுன்னா நட்பில் இருக்கிறது ஓகே. இல்லைன்னா நானும் நட்பான்னு சொல்கிறேன், அவனும் நண்பா சொல்கிறேன், என்ன பிரயோஜனம், ஒரு பைசா பிரயோஜனம் இல்லாமல் நட்பு தேவையே இல்லை. ஸோ அந்த மாதிரி முன்னாடி இருந்தது, இப்போது இந்த நான் சொன்னது எல்லாமே சீர்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் இவர் மேலும் பயணிக்க வேண்டும்,
இன்னும் ஏன்னா நீங்கள் சும்மா ஊர் சுத்த போகிறாருல லீ குவான் யூ அவர்கள் நீங்கள் வந்து 1960களிலிருந்து 80கள் வரைக்கும் லீ குவான் யூவோட பயணத்தெல்லாம் பாருங்க. இன்னைக்கு சிங்கப்பூர் சின்ன, அதாவது டைனி ரெட் டாட், அந்த நாட்டுடைய பேர் அப்படிதான், டைனி ரெட் டாட் இந்த மேப். அதை நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னா தெரியவே தெரியாது. நீங்கள் ஆசியாவில் தென்கிழக்கு ஆசியா போனீங்கன்னா 50 கிலோமீட்டர் பை 50 கிலோமீட்டருக்கு ஒரு சின்ன தீவு. இந்தியாவோடைய FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்பர் 1 இருக்கிறது சிங்கப்பூர். எப்படி வருது? உலகத்தோடைய பர்ச்சேசிங் பவர் பேரிட்டியோட GDP அவன் தான் நம்பர் 1. ஸோ எப்படி கொண்டு வரான் அவன்? அதுக்கான முயற்சி எடுத்தது லீ குவான் யூ அவர்கள். அவர் எல்லா ஊருக்கும் ட்ராவல் பண்ணார். அவர் வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஜீனியஸ். அவர் அந்த மாதிரி தான் பாரத பிரதமருடைய பயணங்களை நான் பார்க்குறேன். அவர் வந்து 50 கிலோமீட்டர் பை 50 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய சின்ன தீவுக்கு பண்ணதை நம்ம வந்து கில்ஜித்லேருந்து இந்திரா பாயிண்ட் வரைக்கும், அதே மாதிரி லட்சத்தீப்லேருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பிரதேசத்துக்காகவும் இவர் பயணிக்கிறார். அந்த பயணங்கள் மேலும் மேலும் நடக்க வேண்டும், வெற்றி பெற வேண்டும்ன்றது என்னுடைய பார்வை நினைக்கிறேன். கண்டிப்பாக சார், நேரத்தை ஒதுக்கி போயிட்டு மிக்க மகிழ்ச்சி. நன்றி. ஜெயஹிந்த் சார். நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.